இதுதாங்க சந்தன மரம். தமிழ்நாட்டில ரொம்ப ஃபேமஸான ஒரு மரம் இது. ஏன்னா, வீரப்பன் சந்தன மரத்த கடத்துனான்ட்டு, சந்தன மர கடத்தல் வீரப்பன் அப்படின்ட்டு பேரே அவருக்கு. அதுமாரி காடுகள்ல நெறைய கடத்தப்படுற மரம் இதுதான். இப்போ ரீசென்ட்டா கூட ஒரு நியூஸ்ல பார்த்தேன். யாரோ ஒரு வீட்டு வாசல்ல சந்தன மரம் வச்சிருந்திருக்காங்க. அநேகமா அந்த நியூஸ் கேரளாலன்னு நெனைக்கிறேன். அந்த சந்தன மரத்த நைட்டோட நைட்டா வந்து வெட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு நியூஸ்ல வந்துச்சு. அந்த அளவுக்கு இந்த மரத்த வச்சுக்கிறதே ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்க வேண்டிய ஒண்ணு. அதே நேரத்தில இந்த மரத்த பத்தி சில மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. அதாவது மக்கள் மத்தியில சில பேரு இத வீட்டிலேயே வளர்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா கவர்மெண்ட்டோட மரம் இது, வளர்த்தாலே வந்து போலீஸ் பிடிக்கும் அப்படின்லாம் நம்புறாங்க. வனத்துறை பிடிச்சிரும் நம்புறாங்க. உண்மை என்னன்னா, இந்த மரத்த நீங்க நாற்று வாங்கி நட்டு வளர்க்குறதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. ஆனா இந்த மரம் நல்லா முத்தி பெருசானதுக்கப்புறம் இத வெட்டி நீங்க விக்கணும்னா, அதுக்கு அரசாங்கத்த போய் அணுகணும். உங்களுக்கு பக்கத்துல உள்ள வனத்துறைய போய் அணுகணும். அவங்க குடுக்குற சர்டிஃபிகேட் மூலமா அதுக்கப்புறம் தான் இத நீங்க விக்கவே முடியும். இல்லைன்னா இத வித்தீங்க அப்படி இல்லாம இத வித்தீங்கன்னா அது இல்லீகல். மத்தபடி வளர்க்கறதுக்குலாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இது இப்ப நம்ம வீட்ல தான் நான் வச்சிருக்கேன். நல்ல வளர்ந்து பெருசா வந்துருச்சு. நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. உண்மையாவே இதோட கட்டைய இழச்சோம்னா நல்ல ஒரு நறுமணம் தரக்கூடிய ஒன்று. இயற்கையான சந்தனம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மரத்தை வளங்க. இதோட இலைகளும் சின்ன சின்னதாக தான் இருக்கும். இதில் பூ குட்டி குட்டியாக பூ வரும், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அந்த பூலேருந்து ஒரு காய் வச்சு அது பழுக்கும். அந்த பழத்தை பறவைகள் சாப்பிட்டு கொண்டு போய் காடு முழுக்க பரப்பி இப்படி தான் காட்டில் உள்ள சந்தன மரங்கள் எல்லாம் பரவி வளர்ந்துச்சு. ஆனால் இப்போ காடுகளில் சந்தன மரங்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஆனால் வனத்துறை அதை கட்டுப்படுத்துறதுல நிறைய தீவிரமான நடவடிக்கை எடுத்து இப்போ அதோட கடத்தல் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க.